ஒரு நிமிடம் நின்று சிந்தியுங்கள். நீங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்களா அல்லது வாழ்க்கை உங்களை நடத்தி கொண்டு போகிறதா? நாம் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், செய்கிறோம், சாதிக்கிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த எல்லாவற்றையும் அனுபவிப்பது யார்? அஷ்டாவக்ரர் மிக நேரடியாக சொல்கிறார், உலகத்தை மாற்ற வேண்டியதில்லை, உன்னுடைய அடையாளத்தை மட்டும் அறிந்தால் போதும். ஸ்லோகம் 59. நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாதவன்தான் அறிவாளி. நாம் ஒவ்வொருவரும் நம்மை செய்கிறவன் என்று நம்புகிறோம். நான் செய்தேன், நான் சாதித்தேன், நான் தோற்றேன். இந்த நான் தான் சுமை. ஒரு நிமிடம் கவனியுங்கள். சிந்தனைகள் தானாகவே வருகிறது, உணர்ச்சிகள் தானாகவே எழுகிறது. நீங்கள் அதை உருவாக்கவில்லை, அவை வந்து செல்கிறது. அப்படியானால் நீங்கள் செய்கிறவர் எப்படி? செயல் நடக்கிறது, ஆனால் செய்கிறவன் என்பது ஒரு கற்பனை. இந்த உணர்வு வந்தால் உள்ளே ஒரு பெரிய இலகுவான நிலை உருவாகும். ஸ்லோகம் 60. வெளியில் செயல் இருந்தாலும் உள்ளே அமைதி நிலைத்திருக்கும். ஞானம் என்பது வாழ்க்கையிலிருந்து ஓடுவது அல்ல, வாழ்க்கையின் நடுவில் அமைதியாக இருப்பது. ஒரு நடிகர் மேடையில் அழுவான், சிரிப்பான், ஆனால் அவன் உள்ளே அறிவான். இது ஒரு நாடகம். அதேபோல் வாழ்க்கை முழுவதும் நடக்கட்டும், உள்ளே அமைதி இருக்க முடியுமா? ஒரு நாள் முயற்சி செய்து பாருங்கள். சுற்றிலும் குழப்பம் இருந்தாலும் உள்ளே அமைதியாக இருக்க, அதுதான் உண்மையான சுதந்திரம். ஸ்லோகம் 61. எதுவும் கிடைக்கவில்லை, எதுவும் இழக்கப்படவில்லை. நம்ம வாழ்க்கை லாபம் நஷ்டம் என்று ஓடுகிறது. ஏதாவது கிடைத்தால் மகிழ்ச்சி, ஏதாவது போனால் துக்கம். ஆனால் உண்மையில் நீங்கள் எதையும் பெறவில்லை. ஒரு படம் பார்க்கும்போது கதாநாயகன் வெற்றி பெற்றால் உங்களுக்கு வெற்றி கிடைத்ததா? இல்லை. அதேபோல் வாழ்க்கை நடக்கிறது, நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உணர்வு வந்தால் மனம் மெதுவாக அமைதியாகும். ஸ்லோகம் 62. துறக்க வேண்டியது எதுவும் இல்லை, நீ ஏற்கனவே சுதந்திரமானவன். நாம் நினைப்பது, நான் இதை விட்டுவிட வேண்டும். ஆனால் உண்மையில் நீ எதிலும் சிக்கிக் கொண்டதில்லை. ஒரு கனவில் ஓடுகிறாய், பயப்படுகிறாய், ஆனால் உண்மையில் நீ அமைதியாக படுத்திருக்கிறாய். அதேபோல் உன் உண்மை நிலை எப்போதும் சுதந்திரம். மனம் மட்டும் ஒரு கதை சொல்லுகிறது, நீ சிக்கிக் கொண்டாய். இந்த கதையை நம்புவதை நிறுத்து. ஸ்லோகம் 63. எதுவும் உன்னை கலக்க முடியாது, உன் இயல்பு அமைதி. ஒரு வார்த்தை போதும் நம்மை காயப்படுத்த, ஒரு சம்பவம் போதும் மனதை கலக்க. ஏன்? நாம் வெளியில் நடப்பதை நம்முடன் சேர்த்துக் கொள்கிறோம். ஆனால் நீங்கள் வெளியில் நடப்பது அல்ல, அதை பார்க்கும் சாட்சி. ஒரு நாள் முயற்சி செய்து பாருங்கள். யாராவது உங்களை பாதிக்க முயன்றால் உடனே பதில் சொல்லாதீர்கள். ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். அந்த இடைவெளியில் உங்கள் உண்மை தெரியும். ஸ்லோகம் 64. ஆசை இல்லாமல், வெறுப்பு இல்லாமல் இருப்பதுதான் சுதந்திரம். நம்ம வாழ்க்கை 2 விஷயங்களில் சிக்கியிருக்கிறது. பிடிப்பு, பிடிக்காதது. இதிலிருந்துதான் பயம், கோபம், கவலை. நமக்கு பிடித்ததை இழந்து விடுவோமோ என்ற பயம், நமக்கு பிடிக்காததை சந்திக்க வேண்டுமோ என்ற பயம். இந்த 2ம் இல்லாமல் இருந்தால் மனம் அமைதியாகும். ஒரு விஷயத்தை கவனியுங்கள். நீங்கள் எதையும் மிக அதிகமாக விரும்பினால் அதே அளவுக்கு பயமும் இருக்கும். அதை மெதுவாக பாருங்கள். பிடிப்பு குறையும், அமைதி அதிகரிக்கும். இப்போது இந்த 6 ஸ்லோகங்களின் உண்மை. நீ செய்கிறவன் அல்ல, நீ பாதிக்கப்படுபவன் அல்ல. நீ எதையும் பெறவில்லை, எதையும் இழக்கவில்லை. நீ ஏற்கனவே சுதந்திரமானவன். ஆனால் நீ நம்புகிறாய், நான் சிக்கிக் கொண்டேன். அஷ்டாவக்ரர் சொல்கிறார், நீ சிக்கிக் கொண்டதில்லை, நீ நினைக்கிறாய் மட்டும். இந்த நினைப்பு உடைந்தால் உன் வாழ்க்கை மாறும். வாழ்க்கையை மாற்ற வேண்டியதில்லை, உன்னுடைய அடையாளத்தை மட்டும் அறிந்து கொள். அப்போது அமைதி உன்னுள் மலரும், சுதந்திரம் உன்னுள் வெளிப்படும். நீ தேடியது நீயே என்பதை உணர்வாய்.